நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அனைவருக்கும் அகிலம்பால் உறவுகள் அனைவருக்கும் புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போது நான் இருப்பது கல்முனை மாநகரிலே மற்றும் ஒரு விசேஷமான ஒரு நாள் என்று சொல்லலாம். குறிப்பாக கல்முனையிலே 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட RS எக்ஸ்பிரஸ், குறிப்பாக ஒரு பாதுகாப்பான, சொகுசான, விரைவான, நியாயமான கட்டணங்களிலே உங்களது பயணங்களை தீர்மானிப்பதற்கு கல்முனையிலே ஒரு மிக சிறப்பான ஒரு சேவை RS எக்ஸ்பிரஸ். இன்றைய நாளிலே மிக முக்கியமான ஒரு ஈத் ட்ரிப், அதுவும் இலவசமாக. RS அன்பான வாடிக்கையாளர்களின் நலன் கருதி குறிப்பாக மிக நீண்ட நாட்களாக இந்த பஸ்ஸிலே, இந்த பேருந்திலே, மிக அதிசொகுசான RS எக்ஸ்பிரஸிலே பயணிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிற உறவுகள், நண்பர்கள், சிறுவர்கள், குடும்பத்தினர் எல்லோருக்கும் அவர்களுடைய நன்மை கருதி இந்த பெருநாளிலே, குறிப்பாக நேற்றைய தினம் நோன்பு பெருநாள் கழித்து இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்முனையிலிருந்து திருக்கோவில் வரைக்கும் ஒரு சொகுசான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணத்தை அவர்கள் ஆரம்பிக்க போகின்றார்கள். இப்போது RS எக்ஸ்பிரஸ் உடைய 4 பஸ்கள், இப்போது அதிசொகுசான பேருந்துகள் இப்போது காத்து கொண்டிருக்கின்றன. ஏராளமான உறவுகள் இந்த 4 வாகனங்களிலும், இந்த RS எக்ஸ்பிரஸ் வாகனங்களிலே, இந்த பேருந்துகளிலே, சொகுசான பேருந்துகளிலே பயணிப்பதற்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போது இந்த பயணத்திலே, குறிப்பாக 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த RS எக்ஸ்பிரஸ் 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த RS எக்ஸ்பிரஸ் மிக குறுகிய காலங்களிலே வாடிக்கையாளர்களின் ஒரு இதயம் வென்ற ஒரு நாமமாக இப்போது மாறி இருக்கிறது. இப்போ ஏராளமான உறவுகள், நண்பர்கள் இப்போது இந்த பஸ்ஸிலே, RS பஸ்ஸிலே இலவசமாக பெருநாளை பெருமிதமாக கொண்டாடுகின்ற உறவுகள் இப்போது இந்த பஸ்ஸிலே பயணிப்பதற்கு இப்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் இனிவரும் காலங்களிலே நீங்கள் RS பஸ்ஸை நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் புக் பண்ண தேவையில்லை, குறிப்பாக பதிவு செய்ய தேவையில்லை. ஆன்லைன் ஊடாக புக்கிங், ஆன்லைன் www.rsexpress.lk என்கின்ற RS இணையதளம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. அதற்கான ஒரு ஆரம்ப விழாவாகவும், அதுபோல தமது அன்பான ஆத்மார்த்தமான வாடிக்கையாளர்களுடைய நன்மை கருதி அவர்கள் இந்த RSS ஈத் ஃப்ரீ ட்ரிப்பை இப்போது ஆரம்பிக்கின்றார்கள். 5 வாகனங்கள், இப்போது அவர்களுடைய பேருந்துகள் தயாராக இருக்கிறது. இந்த இலவசமான, இந்த இனிமையான இந்த பெருநாள் பயணத்திலே இணைந்து கொள்வதற்கு ஏராளமான உறவுகள் இப்போது இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நிறைய இளைஞர்கள் இப்போது வருகை தந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம். எனவேதான் நாங்கள் இந்த பயணத்திலே இப்போது மொத்தமாக 4 RS பஸ்கள் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றன. 4 வாகனங்களிலும், 4 RS எக்ஸ்பிரஸிலும் ஹவுஸ்ஃபுல், ஏராளமான உறவுகள், நண்பர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் என்று பலர் இந்த RS பஸ்ஸிலே பயணிப்பதற்கு ஆவலோடு இருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இந்த நாள் அமைய போகிறது. அத்துடன் இணைந்து இனிவரும் காலங்களிலே நீங்கள் புக்கிங் ஆன்லைன் ஊடாகவும் உங்களது ஆசனங்களை எந்த பகுதிக்கு செல்வதற்கும் நீங்கள் பதிவு செய்யலாம். அதுபோல RSS தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது. எனவே இப்போது நாங்களும் இப்போது ஒரு பஸ்ல ஏற போறோம். பாப்போம் எந்த பஸ்ல நாங்க ஏறி பயணிக்க போறோம். நாங்க கல்முனையிலிருந்து திருக்கோவில், அக்கரைப்பற்று, தம்பட்டை வரை பயணித்து அங்கே ஒரு சிற்றுண்டி இருக்கிறது. இலவசமாக அழைத்து சென்று சிற்றுண்டியும் வழங்கி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம் நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். இப்ப RSS உடைய உரிமையாளர்கள் சஜான் மற்றும் ரிசான் ஆகியோருக்கு இந்த வேளையிலே நாங்கள் எமது ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். உண்மையிலே யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த திட்டத்தை ஒரு சற்று வித்தியாசமான முறையிலே, யாருமே ஆரம்பிக்காத ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இப்போது அதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். சரி, நாங்க எந்த பஸ்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஏராளமான உறவுகள் இப்போது தயாராக இருக்கின்றார்கள். இப்போது புக்கிங் மேனேஜர் SHM ஜிப்ரி இருக்கிறார். சரி, நாங்க எந்த பஸ்ல ஏற போறோம் என்று சொல்லி ஒரு ஆவலோடு இருக்கும். குறிப்பாக
RS பஸ் என்பது கல்முனையிலே ஆரம்பிக்கப்பட்டு இப்போது நாடு பூராக ஒரு பரவலான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறது. விரைவிலே யாழ்ப்பாணத்துக்கும் கல்முனையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னும் சொட்டு வேளையிலே இந்த 4 பஸ்களும் பேருந்துகளும் அதிசொகுசு வாகனங்கள் இப்போது தயாராக போகிறது. எனவே மாஷா அல்லாஹ் இந்த இனிமையான பெருநாளை அன்பாக மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகிற உறவுகள் நண்பர்களுக்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பாக ஏராளமான உறவுகள் இப்போது இந்த 4 பஸ்ஸிலும் ஏராளமான உறவுகள் நண்பர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் குடும்பத்தார் என்றும் பலர் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் இந்த பஸ்லே இப்போது ஏற போகின்றோம். இப்ப உரிமையாளர்கள் இப்போது ரிசான் SHM ரிசான் அது போல சஜான் அஸ்ஸலாமு அலைக்கும் வாருங்கள். உண்மையிலே 2 உரிமையாளர்களும் உண்மையிலேயே கல்முனை மாநகரிலே எப்போதுமே வித்தியாசமாக எமது கல்முனை மாநகரம் எந்த விடயத்திலும் சிந்திக்கக்கூடிய ஒரு மாநகரம். எனவே யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற அடிப்படையிலே எமது 2 உரிமையாளர்கள் சஜான் மற்றும் ரிசான் இருவரும் எமது அன்பான வாடிக்கையாளர்களின் நன்மை கருதி இந்த ஈத் ஃப்ரீ ட்ரிப் அஸ்ஸலாமு அலைக்கும் சரி ஒரு வித்தியாசமான சிந்தனை. ஏன் இந்த சிந்தனை வந்தது? உண்மையிலே அதற்குரிய அந்த காரணத்தை சொல்லுங்கள். எங்கட வந்துகிட்டு ஆன்லைன்ல ப்ரோமோட் பண்ற நோக்கத்திலையும் இது வந்துகிட்டு மிக லாங் டைம் கொண்டு போற எண்ணத்தை இதை செஞ்சுக்குது. அப்புறம் உண்மையிலேயே RS இப்ப நாடு பூராக இப்போது பயணிக்க போகிறது. விரைவில் யாழ்ப்பாணத்துக்கும் உங்களுடைய பஸ் கல்முனையிலிருந்து பயணிக்க போகிறது. அதை பற்றி சொல்லுங்க. மக்கள் திருப்தியும் நோக்கமும் தான் மெயின் நோக்கம். அடுத்தது நம்மட ஜென்ரேட் வந்துகிட்டு இன்னும் நல்ல டெவலப் ஆயிட்டு போகுது. அதுக்குரிய டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும். இன்னும் பழைய இதில் இல்லாம மக்கள் சேஃப்டிக்கு இந்த சொகுசுக்கும் ஏற்ற மாதிரி ஐடியா பண்ணி போட்டிருக்குது. இந்த ஈத் ஃப்ரீ ட்ரிப் ஒரு வித்தியாசமான கான்செப்ட். பலர் இப்போது ஏராளமானவர்கள் இந்த பஸ்ஸிலே பயணிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார். அதிலும் குறிப்பாக சிறுவர்கள் இந்த பஸ்ஸிலே ஒரு நாள் போக முடியாதா, இந்த பஸ்ஸிலே பயணிக்க முடியாதா என்று ஆவலோடு இருக்கின்றார்கள். சிறுவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு பெருநாள் மகிழ்ச்சி என்று சொல்லலாம். அது பற்றி சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் பஸ் போகும்போது சிறுவர்கள் மிச்சம் ஆசைப்படும் போது வேறன்னு சொல்லி அதுக்குரிய வாய்ப்பும் நேரமும் கிடைக்குது இல்ல. அதனால இப்படி ஒரு ட்ரிப் ஒன்றை போட்டு சிறுவர்கள் மனசை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட அடுத்தது இந்த டைம்ல வந்துகிட்டு பெட்ரோல் டீசல் இல்லாத தட்டுப்பாடு காரணங்களால பயணங்கள் ட்ரிப்கள் போகப்படாம இருக்குது. நிறைய வீடுகளிலே இப்போது தரித்திருக்கின்றார்கள் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக. இந்த வேளையிலும் நீங்கள் அவர்களது நன்மை கருதி எரிபொருளை மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்து 4 பஸ்கள் நாங்கள் இப்போது காண்பிக்க போகின்றோம். ஒரு பஸ்ல எத்தனை பேர் பயணிக்கலாம்? ஒரு பஸ்ல 50 பேர், ஒரு பஸ்ல 44 பேர் அப்படி போயிடும். அப்ப நாங்க எங்களுக்கு மக்கள் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. மக்களுக்கு நன்றி. அடுத்தது எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. இன்னும் வரணும்னு சொல்லி அவங்களோட எதிர்பார்ப்புக்கு அவங்களோட ஆதரவும் கண்டிப்பா தேவை எண்ணிக்கொள்றேன். அவங்க தருவாங்கன்னு நம்புறேன். குறிப்பாக இந்த எமது வெப்சைட் RS எக்ஸ்பிரஸ் உடைய புதிய வெப்சைட் rsexpress.lk இன்றிலிருந்து அறிமுகமாகிறது. குறிப்பாக அதில் எப்படி புக் செய்வது அது தொடர்பான டீடைல்ஸ் தாருங்க. இன்ஷா அல்லாஹ் வார 25ஆம் தேதியிலிருந்து நாங்க ஃபுல்லா கொழும்பு, கல்முனை, யாழ்ப்பாணம், அக்கரைப்பத்து, யாழ்ப்பாணம், ஜஃப்னா கொழும்பு எல்லாம் வாரம் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கல்முனை கொழும்பு வந்துகிட்டு 25ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு. கல்முனை கொழும்பு 25ஆம் தேதி, கல்முனை யாழ்ப்பாணம், கல்முனை அக்கரைப்பத்து யாழ்ப்பாணம் வாரம் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட். அக்கரைப்பத்து கொழும்பு, சம்மாந்துறை கொழும்பு, கல்முனை கொழும்பு இது 3ம் 25ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வரோம். உண்மையிலே மிக ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு சேவை. இப்போது நாங்கள் கல்முனையிலே எமது பயணம் இந்த 4 பஸ்களும் கல்முனையில் இருந்து ஆரம்பிக்க போகிறது. நாங்கள் திருக்கோவில் வரைக்கும் செல்ல போகணும், அப்படித்தானே? கல்முனை, சம்மாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பத்து அந்த பாலம் உண்டிக்கு அந்த தம்பட்டை பாலத்துக்கிட்ட நாங்க ஒரு
சிற்றுண்டி ஒன்று கொடுத்துட்டு திருப்பி அதே எங்கெங்க ஏத்தினமோ அங்க அவர்களுக்கு இறக்கி விடுவீர்கள். குறிப்பாக இப்போது இடையிலும் ஏறுவதற்கு எமது வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்களா? இந்த சாய்ந்தமரது காரதீபு இந்த ஒரு வட்டாரத்தினர் எல்லோரும் இந்த இடம் குறிப்பாக RSS உடைய தலைமை காரியாலயத்தில் இந்த இடத்திலிருந்து தான் ஏற வேண்டுமா? இங்க இந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் அவ்வளவு பேரும் இங்க RSல தலைமத்துவத்துக்கு வந்திருக்கிறாங்க. சம்மாந்துறையிலையும் புக் பண்ணிக்கிறாங்க. சாய்ந்தமரது இந்த ஊர் எல்லாம் புக் பண்ணிக்கிறாங்க. இப்ப போகும்போது நீங்கள் கண்டுகொள்ளலாம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம். உங்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இப்போது பல உறவுகள் இருவருடைய ரிசான் மற்றும் சஜான் ஆகியோருடைய ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சொற்ப வேளையிலே பயணம் ஆரம்பமாக போகிறது. நாங்கள் எந்த பஸ் அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியாம இருக்கு. நாங்கள் ஒரு பஸ்ல ஏறுவதற்கு இப்போது நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு பஸ்ல 50 பேர் மட்டும் பயணிக்கலாம். இருந்த போதும் ஏராளமான சிறுவர்கள், சிறுமிகள், குடும்பத்தர்கள் குடும்பத்தோடு குதூகலமாக வந்திருக்கின்றார்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு உள்ளார்ந்த காரணம், குறிப்பாக இந்த இது போன்ற பஸ்களிலே அதிசொகுசு அதிவிரைவான இந்த வாகனங்களிலே பயணிப்பதற்கு எமது வீடுகளில் இருக்கின்ற சிறுவர்களுக்கு மிகவும் ஒரு விருப்பம் இருக்கும். ஆன போதும் நிறைய சிறுவர்கள் இது போன்ற வாகனங்களிலே பயணிப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. எனவே அந்த சிறுவர்கள் பலர் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் எமது கல்முனை RS எக்ஸ்பிரஸ் செய்திருக்கின்ற ஒரு உன்னதமான முயற்சி என்றுதான் சொல்லலாம். சரி, இறுதியாக வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, எதுவுமே இல்லை. பயணித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பயணத்தை தொடங்க போகின்றோம். இன்னும் சொற்ப வேளையிலே எமது 4 RS எக்ஸ்பிரஸ் பஸ் இப்போது காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பயணத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்போது ஒவ்வொருத்தராக இங்கே குறிப்பாக ஏலவே பதிவு செய்யப்பட்ட எமது வாடிக்கையாளர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்கள். ஆமாம், அவரோடு நான் பேசுகிறேன். குறிப்பாக இப்போது இன்னும் பல ஊடக நண்பர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இப்போது புக்கிங் மேனேஜர் எங்களுடைய SHM ஜிப்ரி அவர்கள் நண்பர். சரி பேசுங்கள். சரி, இப்போது நண்பர் ஜிப்ரி அவர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய நீண்ட காலத்து நண்பர். உண்மையிலே இந்த கல்முனை கொழும்பு பயணத்துறையிலே ஒரு விரிவான ஒரு அனுபவம் கொண்ட ஒருவர், ஒரு நியாயமான எல்லோரோடும் நட்புறவாக பழகக்கூடிய ஒருவர் தான் RS எக்ஸ்பிரஸ் உடைய புக்கிங் மேனேஜராக இருக்கின்றார். கடும் சர்ப்ரைஸ் என்று சொல்லலாம். இது RS எக்ஸ்பிரஸ் செய்திருக்கின்ற இந்த விஷயம் ஒரு இலவசமான ஒரு பிறநாள் பயணம். சொல்லுங்கள். ஒரு வித்தியாசமான முறையில். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஐபவன். எங்களுடைய இந்த சேவையினை பணத்துக்காக மாத்திரமே இலக்கு வைத்து வியாபார நோக்கத்தோட மாத்திரம் நின்று விடாமல் ஒரு மகிழ்ச்சியான தினங்களில் இவ்வாறான குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியான நிகழ்வுகளை கொண்டாட வேண்டும் அல்லது அவர்களுடைய மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தொழிற்பொருளில் எங்களுடைய RS நிறுவனம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் இன்றைய நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாழ்நாளில் நான் அறிந்த வகையில் என்னுடைய வயது எல்லை அடிப்படையில் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிந்த வகையில் இதுவரையில் யாருமே செய்யாத ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு தான் இது. நான் நினைக்கிறேன் வித்தியாசமான நிகழ்வு என்பதை விட மிக செலவான ஒரு நிகழ்வு. நினைக்கிறேன் எரிபொருள் இல்லை, எரிபொருள் தட்டுப்பாடு, பல்வேறு விடயங்கள். நீங்கள் இலவசமாக இவர்களை ஏற்றி இறக்குவதோடு இன்று அவர்களுக்கு சிற்றுண்டியும் வழங்குகின்றீர்கள். அதுதான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம். இது பெருநாள் காலம் இல்லவா? அப்ப அந்த பெருநாள் காலம் கட்டாயம் அவர்களுக்கான உணவுகள் சிற்றுண்டில அது மாத்திரமல்ல, வருவதில் பெரும்பான்மையான குழந்தைகள், சிறுவர்கள். அப்ப சிறுவர்களுக்கு டீசல் தட்டுப்பாடுங்கிற நிகழ்வோ அல்லது சிற்றுண்டிக்கு செலவாகுங்கிற அந்த சிந்தனை வராது. ஏன்னா அவர்கள் சிறார்கள். அவர்களை மகிழ்விக்கிறது தான் பெரியவர்களுடைய கடமை. ஆகவே அந்த விடயத்திலே RS சேவனை செய்கின்றது. குறிப்பாக இப்ப ஒரு பஸ்ல ஒரு 50 பேர் பயணிக்கலாம். நாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சிறுவர்களை நாங்கள் எப்படியும் சமாளித்து கொண்டு போகத்தான் வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் முன்கூட்டியே இவ்வாறான சில நேரங்களில் இறுதியாக வந்து ஆசைப்படுகின்றவர்கள் கேட்கும் போது அவர்களை விரட்டி விடாமல் வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் 20 ஆசனங்களை முன்கூட்டியே வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அந்த ஆசனம் இன்று மேலதிகமாக வந்த
சிறுவர்களை அமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமையும் என்று என்னுடைய நம்பிக்கை. இப்ப நாம கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க போற பஸ்ல நானும் போகணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இணைந்தே பாருங்கள். இணைந்தே பயணிப்போம். கல்முனை RS எக்ஸ்பிரஸ் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம், ஒரு இலவசமாக இப்போது நண்பர் ரிதம் டிவி மஜித் அவர்களும் இப்போது எம்மோடு இருக்கின்றார். அதுபோல முஜிபுர் ரஹ்மான் இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் மஜித். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கிறீங்க? கேமரா பிடிக்கிறா இல்ல மைக்க பிடிக்கிறேன்? யாரோட பேசுற? உண்மையிலே கல்முனை RS எக்ஸ்பிரஸ் செய்திருக்கின்ற ஒரு வித்தியாசமான முயற்சி. உண்மையிலே பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த பஸ் நாளும் அப்படியே 4 பஸ் மொத்தம் 4 தானே? 4 பஸ் தானே? 4 பஸ். 4 பஸ்ஸும் அப்படி வரிசைக்கிரமமாக இருக்கிறது. இதே வரிசைக்கிரமமாக நாங்க இப்ப திருக்கோயில் வரைக்கும் போக போறோம். உண்மையிலேயே இந்த பிராந்தியத்திலே RS ஒரு அதாவது பஸ் பயணத்துறையில் ஒரு நவீன யுகத்திலே ஒரு சாதனை படைத்திருக்கிறத சொல்ல வேண்டும். அதாவது இந்த பயணம் என்பது மக்களுக்கு சொகுசாக அமைய வேண்டும். அந்த சொகுசு பயணத்தை வழங்குவதற்காக தான் RS இந்த சேவையை வியாபித்திருக்கிறது. ஆன்லைன் ஊடாக நீங்க புக்கிங் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வசதியை அவங்க செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் காலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்லைன் ஊடாக புக் செய்து நீங்கள் அதாவது ரொம்ப ஈஸியா ஆன்லைனோட புக்கிங் செய்தால் உங்களுக்கு சீட்டை இலவசமாக, அதாவது இலவசமாக இல்ல, நல்ல நியாய கட்டணத்திலே அதி விரைவான பயணம், அதி சொகுசான பயணம், பாதுகாப்பான பயணம். இது 3 தான் போக்குவரத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம். எனவே அதை தருவதற்காக RS உதயமாக இருக்கிறது. இப்ப எங்களோட முஜிபுரம் வந்து நிறைய விஷயத்தை சொல்ல போறாங்க. ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி கண்ணாடி எவ்வளவு வாங்கினேன்? அதாவது பெருநாள் ஆஃபர்ல வந்த கண்ணாடி. சரி, அவருக்கு இப்ப எல்லாமே ஆஃபர் தான். கொடியேற்ற பள்ளி காலம் வந்து சொல்லுவாங்க, ஒரு கண்ணாடி போட்டாலே சரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருநாளுக்கு வந்து ஒரு கண்ணாடி ஒன்று போட்டு நானும் இது ஒரு மலிவு விலை கண்ணாடி தான். சரி, நீங்க பொறுத்த அதாவது மலிவு விலை கண்ணாடி வரும், ஃப்ரீ கண்ணாடி வரும். இது ஃப்ரீ கண்ணாடி. என்னட்டு சொன்னா RS எக்ஸ்பிரஸ் ஒரு பிராண்ட் ஒன்று வழங்குது தனித்துவமா. அதாவது சாய்ந்தமருக்கு அதே போல அக்கறை பற்றி பொத்துவில் இருந்து கல்முனை தளமாக கொண்டு எமது அம்பாறை மாவட்டத்தில் எல்லா ஊர்களுக்கும் பிரயாணம் செய்ய. அது மாத்திரமல்லாது இந்த கொழும்புக்கு போக்குவரத்தையே சொகுசை தான் விரும்புவாங்க. சொன்னால் ஒரு நீண்ட தூர பயணம், அதே போல எங்களுக்கு வந்து பயணம் செய்ய வந்து ஒரு நெடுந்தூர பயணமாக இருக்கிற பொழுது குளிரூட்டப்பட்ட ஆசனங்களோடு, அதே போல கொஞ்சம் மற்ற பஸ்களை பார்க்கப்போ RS ஒரு ஸ்பெஷல் சீட்டிங் இருக்குது. அதாவது இவர் சொல்ல விஷயம் என்னன்னா, முஜிபுரம் கால் நெரிச்சு கால வைக்கிறேன்னா இன்னொரு பஸ் போறோம். அதுக்கு RS ஓகே, RS பஸ்ல இருந்தா அது சீட்ல இருந்தா முஜிபுரம் கால் நெட்டி ஒரு அசத்தலான தூக்கத்தை போட்டுக்கொண்டு போகலாம். அதுல இப்ப முஜிபுர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் இந்த பஸ்ல பயணிக்கிறவர்கள், கொழும்புக்கு போகிறவர்கள் அடுத்த நாள் காலையிலே வேலை செய்ய வேண்டும், ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக போவார்கள். அவர்கள் நிச்சயமாக நித்திரை கொண்டு செல்ல வேண்டும். ஒரு விடயம் என்னன்னா, விமானங்களில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இந்த பிசினஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் புக் பண்ணுவோம். அதுல கொஞ்சம் விலையும் ஜாஸ்தியா இருக்கும், அது கொஞ்சம் சொகுசாக போகலாம். ஆமா, இப்படி இந்த பிரயாணங்களில் போக்குவரத்து, அதாவது நீங்க வந்து பஸ்ல பயணிக்கணும் என்ற எண்ணத்தை மாற்றி ஒரு விமானத்துல நீங்க போறீங்க. நாங்க டிராவல் பண்ண எப்படி இருக்கோ அதே ஃபீலிங் வந்து ஒரு முறை இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் ஆகலாம் மெனக்கிக்கோள் எப்படி போறேன் நான் சொல்றேன்டா சீட் மிஞ்சிருக்கு அதுக்கு மட்டும் பாருங்க. ஆனா ஒரு பயணிக்கிற ஒரு அனுபவம் இருக்காது. ஒரு பயணம் ஒரு சொகுசா போயிட்டு காலையில நித்திரை உண்டு அழகா போய் இறங்கலாம். ஒரு உற்சாகமான ஒரு பயணமாக இருக்க போகிறது. அது எப்பயுமே நாங்க வந்தாலே நாங்க இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். சந்தோஷமாக நாங்க இந்த பயணத்தை செல்ல போகிறோம். இது ஒரு தைரியமான பயணம் தான் நான் சொல்றேன். என்னடா எந்த ஒரு நிறுவனங்களும் டிராவல்ஸும் எடுக்காத ஒரு முன்னெடுப்பு. 4 பஸ்கள் அவர்கள் உண்மையிலே எங்க கண்ணியத்துக்குரிய உலமா நௌஃபர் மௌலவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சொல்லுங்கள் மௌலவி. உண்மையிலே இவர்கள் நல்ல சேவையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விசேடமா அந்த ஜிப்ரி வந்து கேட்டு நான் பல வருஷங்கள் பார்த்திருக்கிறேன். அந்த மனிதாபிமான அடிப்படையில் சில உதவிகளை செய்கிறவர். நான் கலவரை போன பொழுது வாகனம் இல்லை, இன்னைக்கு ஒரு டவுன் ஏசியை பிடிச்சு அனுப்பி இருந்தார். அப்படி ஒரு சேவை செய்யக்கூடியவர். சீட்டு இல்லைன்றாலும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். எங்கே ஒரு சீட்டை பார்த்து விட இந்த பெருநாள் என்றால் சிறுவர்களுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அதிலும் இது போன்ற பஸ்களிலே பயணம் செய்வது அரிது. எனவே சிறுவர்களில் அந்த மனநலம் கருதி இந்த விடயம், இந்த பயணம் ஆரம்பித்திருக்கு. அது பற்றி சொல்லுங்கள் மௌலவி. உண்மையில் இதுவரை யாரும் செய்யாத ஒரு விஷயம். இந்த பெருநாள் தினத்தில்
வாகனத்துல சின்ன பிள்ளைகளுக்கான அந்த விளையாட்டு நிகழ்ச்சி அது அங்க இங்க வைக்கிற ஆனா இவங்க பிள்ளைகள் ஆசைப்படுற இந்த வாகனத்துல ஏறுறதுக்கு ஆசைப்படுற இந்த ஆர்எஸ் பஸ் வந்துக்கு போகணும்னு ஆசைப்படுற அப்படியே நேரத்துல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து நீங்களும் போங்க என்ன டிக்டாக்ல எல்லாம் இது வந்து பிளேட்டு மாதிரி சொல்லி விளம்பரம் மாறுதானே அப்ப இந்த சின்ன பிள்ளைகள் போகணும்னு ஆசைப்படுற விமானத்துல பயணிக்கிற ஒரு அனுபவம் போறவங்க ஆசைப்படுற கிடைக்கிறல இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டாம். குறிப்பாக நீங்கள் நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான விமான பயணங்களை செய்கின்ற ஒரு உலமா ஒரு மௌலவி உம்ரா பயணங்கள் மாத்திரமல்ல பல நாடுகள் போகின்றவர்கள். எனவே இந்த ஆர்எஸ் கல்முனை மண்ணிலிருந்து எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி சற்று வித்தியாசமானது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். பாராட்ட வேண்டியது இது உண்மையாகவே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, எங்களை போல பெற்றோர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. அப்ப நாம எந்த பஸ்ல ஏறுவோம்? அவங்க தார பஸ்ல ஏறி 46 பஸ் வந்து மிக அண்மையில் அவங்க எடுத்த பஸ். சரியா? அப்ப அதுல நம்ம ஆரம்ப செஞ்சா கொஞ்சம் நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். அவங்க முதலாவது பேருந்து பஸ் 46 அண்மையில் ரீசெண்டா இன்னொரு விசேஷம் இவருடைய பாப்பா வந்துகிட்டு ஆரம்பத்துல வந்துட்டு அந்த கல்முனை இருந்து கொழும்பு போறதுக்கு இந்த பஸ் அந்த சூப்பர் இந்த சின்ன பஸ் இருக்கான அந்த என்ன பஸ் அந்த ரோசா பஸ் அப்புறம் ஆரம்பத்துல இந்த நான் நினைக்கிறேன் ஓட போற காலம் 85-86 காலத்துல அவரோட பஸ்ல நான் கொழும்பு போயிருக்கேன். அந்நேரம் ரோசா பஸ்ல ஏறதுக்கு நமக்கே ஆசை வரும். 250 டிக்கெட் 150 டிக்கெட்ல ஏத்தி போறேன். அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் அவங்க அதுக்கப்புறம் விட்டாங்க. இப்ப அவருடைய மகனார் ரிசான் அந்த அவரு ரிசான் வந்துட்டு ரிசான் சஜான் அவங்க 2 சேர்ந்த வண்டி எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 1 இருந்துச்சு அப்புறம் 2 இருந்துச்சு அப்புறம் 4 எடுத்திருக்காங்க. மாஷா அல்லாஹ் நல்ல வளர்ச்சி, நல்ல பிள்ளைகள், உண்மையிலே மிக பண்பாக பணிவாக பழகக்கூடியவர்கள். எனவே அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி வித்தியாசமான முயற்சி. உங்களுடைய கண்ணியத்துக்குரிய உலமா அவர்கள் நௌஃபர் மௌலவி அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு நாங்கள் பயணிப்போம். நான் நினைக்கின்ற ஒரு துவா பிரார்த்தனையோடு செய்தால் நாங்கள் இந்த பயணத்தை நாங்கள் போகின்ற வழியிலே நாங்கள் ஒரு துவா பிரார்த்தனையோடு இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, எனவேதான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம் இப்போது ஆரம்பமாக போறது. ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு பெருநாள் பெருமிதமான ஒரு இலவசமான பயணம். RSS வாடிக்கையாளர்களின் நலன் கருதி இந்த முற்றிலும் இலவசமாக குறிப்பாக கல்முனையில் தொடங்கி அக்கறை பெற்று அதுபோல சம்மாந்துறை தம்பட்டை போன்ற இடங்களுக்கு எமது அன்பான உறவுகள் நண்பர்களை அழைத்து செல்ல போகின்றார்கள். அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சிற்றுண்டியை கூட ஒரு பெருநாள் பெருமிதமான ஒரு சிற்றுண்டியை கூட வழங்க போகின்றார்கள். இப்போது ஏராளமான உறவுகள் இப்போது 4 பஸ்ஸிலும் இப்போது நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரு பஸ்ஸிலே 50 பேர் தான் பயணிக்கலாம். ஆனால் அதை விட கூடுதலாக பலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். சின்ன சின்ன பிள்ளைகளை நாங்கள் மடியில வச்சு கொண்டு போற ஒரு நிலவரம் தான் போகுது. எல்லா பஸ்லயும் ஃபுல் புக்கிங் கிரௌடா இருக்குது. சரி, 4 பஸ்களும் பேருந்துகளும் அணிவகுத்து இருக்கிறது. பாருங்கள், 4 பஸ்களும் இப்போது அணிவகுத்து இருக்கு. எனவேதான் நாங்க ஒரு பஸ்ல ஏறுவோம். எனவேதான் நாங்கள் இப்போது எமது பயணம் ஆரம்பமாக போகிறது. இதுல சரி, நாங்களும் ஒரு பஸ்ல சரி சரி சரி. எனவேதான் இப்போது மிக சொகுசான விரைவான பாதுகாப்பான நியாய கட்டணத்திலே பயணிக்கின்ற இந்த பயணம் குறிப்பாக 2024 RS எக்ஸ்பிரஸ் கல்முனையிலே ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது கல்முனையில் ஆரம்பிக்கப்பட்டு 4 பஸ்களை அவர்கள் கொள்வனவு செய்து எமது வாடிக்கையாளர்களின் நலன் கருதி இந்த பயணத்துக்கு அவர்கள் தயார்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த வாடிக்கையாளர்கள் தான் இந்த RS எக்ஸ்பிரஸை உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே அந்த வாடிக்கையாளர்களின் நன்மை கருதி அவர்கள் புனித பெருநாளை நோன்பு பெருநாளை முன்னிட்டு அவர்களுக்கு செய்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணமாக இதனை நாங்கள் பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு பஸ்ஸாக இப்போது முதல் பஸ் இப்போது பயணிக்கிறது. இப்போது 4 பஸ்லயே ஒரு பஸ் பயணிக்கிறேன். 4 RS எக்ஸ்பிரஸ் வாகனங்களும் இந்த பேருந்துகளும் அணிவகுத்துத்தான் செல்ல போகின்றன. எனவே இந்த பயணம் முழுக்க நீங்கள் வியூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இந்த நேரலை காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதனை அதிகம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். RS எக்ஸ்பிரஸ்ல நீங்க பயணிச்ச அனுபவங்கள் இருந்தா அந்த அனுபவங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்த பயணம் நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்குது, நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்குது. எனவே நிறைய அனுபவங்கள் இந்த RS எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகிறது. பார்ப்போம். அதிக சொகுசாக நான் கடைசி பஸ்ல வரேன். சரி, இப்ப நாம இந்த பஸ்ல போறீங்க. இப்ப ஏறி இறங்குறீங்க, என்ன விஷயம்? என்னண்டா ஏறி இறங்கினண்டா அது ஒரு நல்ல ஒரு
நம்மளுக்கு அதுல வந்து கொஞ்சம் நெருக்கமான ஒரு நண்பர் இருக்காரு சார். அப்ப அதனால அந்த பஸ்ல ஏறிட்டு இப்ப இறங்கிருக்கேன். அதுலதான் போகணும் மட்டும் என்னன்னு சொன்னா முஜிபு, நாங்க 4 பஸ்லயும் போகணும். 4 பஸ்லயும் போகணும். அப்ப நம்ம இறங்கி வரோம். நம்மளுக்கு டச் ஃபிளைட். ஆஹா, சரி நாங்க இப்ப தயாரா போதும். நாம இதுல போவோம். சரி, நாங்க ஜிப்ரி எங்களுடைய புக்கிங் மேனேஜர் போற பஸ்ல நாங்க போறோம். சரியா, ரெடி ஆகுங்க. சரி, அந்த பஸ். எனவே RS எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு அவங்களோட புக்கிங் ஆன்லைன் வெப்சைட்டை கூட இன்னைக்கு தயார்படுத்துறாங்க, லான்ச் பண்றாங்க. எனவே நீங்க இப்ப வீட்டில இருந்தே நீங்க எங்க பயணம் போகணும்ங்கிறத நீங்க தீர்மானிக்கலாம். ஒரு அழகான, ஒரு அதிசொகுசான, அதிவிரைவான, மகிழ்ச்சிகரமான, பாதுகாப்பான பயணத்துக்கு கல்முனை மண்ணிலிருந்து RS எக்ஸ்பிரஸ் ஒரு புதிய வீச்சோடு இன்று அவர்கள் இன்று மாத்திரமல்ல 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இப்போது 4 பேருந்துகள் அதிசொகுசான பேருந்துகள் அவர்களிடம் இருக்கிறது. இந்த அதிசொகுசான 4 பேருந்துகளும் வாடிக்கையாளர்களின் அந்த அன்பான அரவணைப்பால், அவர்களது ஒத்துழைப்பால் அவர்கள் கொள்வனவு செய்தது. எனவே அந்த வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், குறிப்பாக சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இந்த பெருநாளிலே சிறுவர்கள் பயணம் செல்வதற்கு மிக ஆசையோடு இருப்பார்கள். எனவே அவர்களால் முடிந்த ஒரு சின்ன பயணத்தை இவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். கல்முனையில் இருந்து திருக்கோவில் அக்கரைப்பட்டு சம்மாந்துறை வரைக்கும் சென்று அங்கே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுற்றுலா என்று சொல்வதை விட அவர்களுக்கு சிற்றுண்டிகளும் வழங்கி இந்த பயணத்தை, இந்த மகிழ்ச்சியை, தமது நிறுவனத்தின் மகிழ்ச்சியை வாடிக்கையாளர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு உணர்வுபூர்வமான தருணம். இந்த பயணத்திலே குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவி இணைந்திருக்கிறது. எனவே நாங்கள் இன்னும் சொற்ப வேளையிலே நாங்களும் ஒரு பஸ்ல பயணிக்க போறோம். அந்த பஸ்ல இருந்து உங்களுக்கு பல தகவல்கள், விஷயங்களை நாங்க தர போறோம். சரி சரி சரி, நாங்க இடையில என்னன்னா நாங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணல. சரி, இப்போ வாங்க கொஞ்சம் பஸ்ல ஏறி பார்ப்போம். சரி, இந்த அனைத்து பஸ்களும் சொகுசாகத்தான் இருக்கிற, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது. கொஞ்சம் பஸ்ல ஏறி பார்ப்போம் வாங்க. சரி, இப்போ பஸ் ரெடி ஆயிட்டா. நிறைய சிறுவர்கள் தான் இங்க இருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் இந்த எந்த பஸ்ல ஏறுறதுன்னு சொல்லி நாங்க இப்போது தடுமாறி கொண்டிருக்கோம். இந்த ஈசான் வந்து அவர செட் புள்ளையில மட்டுமே வச்சிருக்காரு. சரியா, அந்த யங் புள்ளையில இருக்குல வச்சிருக்காங்க. அவங்க ரிவ்யூ பண்ணிருக்கோம். இல்ல இப்ப மிக இள வயதிலே ஒரு சாரதியை நான் கண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மூசா. என்ன பேசுறதுக்கு வெக்கமா? சரி, எத்தனை வருஷம் RSல வேலை செய்ய? 2 வருஷம். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 25 வயசுல. மாஷா அல்லாஹ். சரி, இந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ஒரு யாருமே செய்யாத ஒரு விஷயம் நீங்க செய்றீங்க. உண்மையில யாம் பெற்ற இன்பம் பெருக வையோ. சரி, உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இந்த ஒரு நன்மை கருதி செய்றீங்க, இதை பத்தி சொல்லுங்க. அப்படி எல்லாரும் நல்ல என்ன, நீங்களும் சிறுவர்களோட சிறுவர்களா இருக்கீங்க. சரி, எல்லாருக்கும் உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெருநாள் வாழ்த்து சொல்லுங்க. எல்லாரும் எமது பஸ் பயணிக்க போகிறது, நாங்க போறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. சரி, நாங்க எங்களுடைய புக்கிங் மேனேஜர் வாங்க, நாம இதுல போவோம். ரைட், ஓகே. சரி, இப்ப 4 பஸ்ஸும் அணிவகுத்து இருக்கிறது. சரி சரி, அதை காட்டுங்க. 4 பஸ்ஸும் இப்போது அணி வகுத்து செல்ல போகிறது. எனவே சரி சரி சரி, நாம் அங்க நின்று வருவோம். எனவே கல்முனை மாநகரத்தில் இருந்து ஒரு கனிவான ஒரு பயணம், புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு RS எக்ஸ்பிரஸ் தமது அன்பான வாடிக்கையாளர்களின் நலன் கருதி செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு முயற்சி. சரி வாங்க. சரி,
நமது வீகம் குழுமத்துடைய உறவுகள் நண்பர்கள், சரி நீங்க இந்த பாதையிலே குறிப்பாக கல்முனையிலிருந்து அக்கரைப்பட்டு செல்கிற பாதை நெடுக இந்த RS எக்ஸ்பிரஸ் உடைய இந்த 4 வாகனங்கள் அணிவகுத்து வருவதை காணலாம். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏலவே இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய ஆன்லைன் ஊடாக அவங்களுடைய சமூக ஊடக பக்கங்கள் ஊடாக சொல்லியிருந்தார்கள். எனவே அதன் ஊடாக பலர் பதிவு செய்திருக்கின்றார்கள், முன்பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே ஏராளமான ஒவ்வொரு வாகனங்களிலும் ஒவ்வொரு பஸ்களிலும் ஏராளமான உறவுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கணும். இன்னும் சொற்ப வேளையிலே சரி 2வது பஸ்ஸும் வந்துட்டது. இப்ப 4 பஸ்களும் அணி வகுத்து இப்போது செல்ல போகிறது. RS எக்ஸ்பிரஸ், கல்முனை RS எக்ஸ்பிரஸ் செய்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி என்று சொல்லலாம். நண்பர் சஜான், ரிசான் இருவரும் உரிமையாளர்கள், அது போல புக்கிங் மேனேஜர் எங்களுடைய ஜிஃப்ரி SHM ஜிஃப்ரி இருக்கிறார். எனவே தான் இந்த பயணம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணமாக அமைவதற்கு நண்பர்கள் உறவுகள் அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். சரி, இப்ப அடுத்த பஸ்ஸும் வந்துட்டு இருக்குது, 3வது பஸ்ஸும் இப்போது வருது, 4 பஸ்ஸும் அணி வகுத்து செல்ல போகுது. இப்ப எங்களுடைய புக்கிங் மேனேஜர் எப்ப அந்த நேரத்துல கொழும்பு போற நேரத்தில் எவ்வளவு பிஸியா இருப்பாரோ அதே பிஸில ஒரு பரபரப்பா இப்ப இருந்துட்டு இருக்கிறார் ஜிஃப்ரி. சரி, பஸ் ஒரு அதிசொகுசான விரைவான ஒரு இனிமையான ஒரு பாதுகாப்பான பயணம். இந்த பயணத்துக்கு RS எக்ஸ்பிரஸ் செய்கின்ற ஒரு வித்தியாசமான முயற்சி. இப்போது 4 பஸ் அணிவகுத்திருக்கிறது. 4 பஸ்ஸையும் காண்பீங்க. சரி, இப்போது நாங்கள் பயணிக்க போகின்றோம். SHM ஜிஃப்ரி புக்கிங் மேனேஜர் அவர் எங்களுக்கு ஒரு பஸ் புக் பண்ணியிருக்கிறார். அந்த பஸ்ல தான் நாங்க பயணிக்க போறோம். சரி, வாங்க வாங்க. மஜித், நீங்க எந்த பஸ் மஜித்? சரி, நாம முன்னுக்கா? சரி சரி சரி, வாங்க வாங்க. ஒரு கொழும்புக்கு பயணம் போகும்போது இரவு நேரங்கள் எப்படி பரபரப்பா இருக்கும், அது மாதிரி புக்கிங் மேனேஜர் SHM ஜிஃப்ரி ஆட்களை ஏற்றி இறக்குறதுல சரியா செய்யறதுல கடும் பொறுப்போட செயல்பட்டிருக்கிறார். உண்மையிலே அவர்தான் இதனுடைய புக்கிங் மேனேஜர், என்னுடைய நண்பர், நீண்ட கால நண்பர். சரி, நாங்க இந்த பஸ்ல ஏற போறோம். கடும் வேர்வையா இருக்கிறது, உள்ளுக்கு போனா ஒரு சொகுசா குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி சரி, ஒரு பஸ் 30 வருது. சரி, நாங்க போவோம் வாங்க. இன்னும் பல இடங்களிலே பல இருக்கிறார்கள் வருவதற்கு. ஒரு பஸ்ல 50 பேர் பயணிக்கலாம். சரி, நாங்கள் இப்போது RS எக்ஸ்பிரஸ் சரி மடிக்குள்ள இருங்க, பரவாயில்ல. சரி, ஒரு அழகான ஒரு சொகுசான ஒரு இனிமையான ஒரு பயணம், அதிசொகுசான ஒரு பயணத்தை, பாதுகாப்பான ஒரு பயணத்தை RS எக்ஸ்பிரஸ் இன்றைய நாளிலே எமது வாடிக்கையாளர்கள் நண்பர்கள். எனவேதான் இன்றைய நாள் கல்முனையில் இருந்து அக்கரைப்பட்டு வரைக்கும் இந்த பயணம் ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. கல்முனையின் RS எக்ஸ்பிரஸ் 4 பஸ்கள் இப்போது அவர்களுக்கு இருக்கின்றன. இந்த 4 பஸ்களும் ஒரே நிறத்திலே ஒரே வண்ணத்திலே மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் வாஞ்சை கொள்கிற அளவுக்கு மிக சிறப்பான அந்த பயணத்தை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். எனவேதான் நோன்பு பெருநாளை பெருமிதமாக கொண்டாடுகின்ற உறவுகள் நண்பர்கள் பலர், அதிலும் குறிப்பாக சிறுவர்களுக்கு பயணம் செல்வதற்கு ஆசை. இந்த பெருநாளிலே எரிபொருள் தட்டுப்பாடு இன்னும் பல பிரச்சனைகள் காரணமாக பலர்
எனவேதான் இந்த பயணத்திலே பலருக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இந்த பெருநாள் தினத்திலே. எனவே அந்த அடிப்படையிலே தமது வாடிக்கையாளர்களால் நன்மை அடைந்த எமது RS நிறுவனத்தினர் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கம், அதுபோல இவர்களுடைய இணையதளம் ஊடாக முன்பதிவு செய்கின்ற அந்த வெப்சைட் புக்கிங்கும் இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. எனவேதான் கொஞ்சம் மேலுமுண்டா அது வரைக்கும் இதுல இந்த பஸ்ல இருக்கிற என்னென்ன வசதிகள் சார்ஜ் பண்ணக்கூடிய வேறு என்ன வசதிகள் இருக்குன்னு ஜிப்ரி? இந்த பஸ்ஸை பொறுத்தளவுல பிரயாணிகளுக்கான நிம்மதியான ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதோட இதுல இருக்கிற ஸ்பெஷல் சார்ஜிங், உங்களுடைய மொபைல்ல சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது. அதே போன்று ஆசனங்களை உங்களுக்கு உடம்புக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது அந்த தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. அடுத்தது குளிரூட்டிகள், உங்களுக்கு மேலதிகமான குளிர் வருமாக இருந்தால் அதனை நீங்களே குறைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை ஓபன் க்ளோஸ் அந்த செட்டிங் கொண்டு இருக்கின்றது. ஒரு வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு நோயாளியாக இருந்தால் அவர் ஆசனத்தை கூடிய அளவு சாய்த்து தூங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆசனங்கள் இருக்கின்றது. அதே போன்று மருந்துகள், இப்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடிய மருந்துகள் இருக்குதானே, அந்த மருந்துகளை பாதுகாத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ் வசதி ஒன்று இருக்கின்றது. மற்றது இன்னும் பெரிய பொதிகள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அது சிறிய பொதி, உதாரணமா கொழும்பு போற ஒரு ஆள் ஒரு டிராவலிங் பேக் கொண்டு வருவாரு. ஆனா அது டிராவலிங் பேக் மாத்திரம் அல்லாமல் அவர் மேலதிகமாக ஒரு பெரிய பொதி ஒன்றை கொண்டு வந்தாலும் அதனை கொண்டு போற அளவுக்கு இந்த பஸ்ஸுடைய அந்த லக்கேஜ் வசதி மிக பெரிய அளவில் இருக்கு. இவ்வாறு 51 ஆசனங்கள் பஸ்ல இருக்கின்றது. ஆனால் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், அந்த பயணத்தை இன்னும் சொகுசாக்குறதுக்காக, மேலதிக சொகுசுக்காக இந்த பஸ்ல இருந்து ஒரு ஆசனத்தை ஒரு போலினை கலட்டிட்டு அந்த ஆசனங்களோட இட வசதியை கூட்டியிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசனத்துக்கு இடையில பெரிய ஒரு இட வசதி ஒன்று, அந்த கால் மத்த சீட்ல முட்டாம அவங்களோட கால் மூட்டு வலி ஏற்படாம இப்படியான ஒரு இட வசதி உண்டு இந்த பஸ்ல இருக்கும். ஏனைய பஸ்களோட ஒப்பிடக்குள்ள இந்த பஸ்ல அந்த சொகுசு இருக்கும். ஒரு விசேஷம் அது என்னன்னு சொன்னா, நான் சொன்னேன் ஆரம்பத்துல, அந்த நோயாளிகள் வரும்போது அவங்க தூங்கிட்டு போகக்கூடிய அப்படியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. உதாரணமா அந்த சீட்ல ஆசனங்கள் கிடைக்கிற ஒரு ஆள் எந்த அளவுக்கு இருப்பாருன்னா, அவங்க இறங்க வேண்டிய இடத்தை மறந்து அவங்க போயிடுவாங்க. நாங்களே கால் பண்ணி நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு வாங்க சொல்லி அவங்களை முன்னூறு கூப்பிட்டு இறக்குற சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு அது தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் தான் அது. கடும் சொகுசாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஆர்வலான ஒரு நிம்மதியான இருக்காது. அதாவது வீட்டை சுங்குற பெட்ல சுங்குற சாதாரணமாக நம்ம கல்முனையில இருந்து கொழும்புக்கு போற 6 மணிக்கு 5 மணிக்கு போதுமானதா இருக்கு. 5 மணிக்கு மட்டக்களப்பு பாதையால் மாத்திரம் கொழும்பு செல்லும். அதாவது 48 ரூட் சட்ட ரீதியாக எங்களுக்கு வழங்கப்பட்ட பாதை மட்டக்களப்பு ஊடாக புலம்பெயர்வு கதிர்வேல ஊடாக கொழும்பு செல்வது எங்களுக்கு வழங்கப்பட்ட பாதை. இனி வேற பஸ்களுக்கு கண்டி ஊடாக போற பாதையான பெருந்துகளும் இருக்கின்றது. ஆனா எங்களோட பாதை மட்டக்களப்பு ஊடாக செல்வது. இப்போது எரிபொருள் தட்டுப்பாடு, இதனை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டிலும் எமது வாடிக்கையாளர்கள் நன்மை கருதி செய்கின்ற இந்த சேவை உண்மையிலே மக்களால் பாராட்டக்கூடியது. இப்போது பலர் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக சொல்லுங்க. சட்ட ரீதியாக NCC மூலம் நாங்க அந்த
பதிவு செய்யப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரூட் பெர்மிட் அடிப்படையில என்சிசிக்கு நாங்கள் இந்த டீசல் தட்டுப்பாடு விஷயமாக நாங்க தகவல் அனுப்பிய இடத்துல அவங்களாக எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு டீசல் ஜெட்லையும் எங்களுக்கு கொழும்புக்கு போய் வரக்கூடிய அளவுக்கு டீசல் கொடுக்கும்படி அவங்க எங்களுக்கு கடிதம் தந்திருக்காங்க. அந்த அடிப்படை விசேட அனுமதி வந்து எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா பப்ளிக்கு வந்து டீசலை கட்டுப்படுத்தியதால அவங்க கூட பஸ்ஸுக்கு மாறுறாங்க. அப்ப அவங்களையும் பஸ்ஸுக்கையும் டீசலை குறைச்சி பப்ளிக்கும் டீசலை குறைச்சா அந்த இடத்துல ஒரு ஸ்டேக் வரும்ன்றதுக்காக என்டிசிஆர்ல எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த அனுமதியை கொண்டு எங்களுக்கு டீசல் கிடைக்குது. அந்த டீசலை வச்சு மக்களுக்கு சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்னும் நிறைய பேசலாம், பேசுவோம். இப்ப ஒரு சகோதரர் தௌஃபிக் அவர்கள் இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மாலிக், எப்படி இருக்கீங்க? பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். ஈத் முபாரக். சரி, இந்த RS எக்ஸ்பிரஸ் இந்த அனுபவம், அவர்கள் இன்று எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி பற்றி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது போன்ற ஒருத்தரும் இதுவரைக்கும் செய்யவில்லை. நல்ல விஷயம் சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க இப்ப பிள்ளைகளோட வரலையா? தனியா மானோட மகனும் வந்திருக்கிறாரு. சரி, மகன் உங்களோட பேர் என்ன? ஏஎம் மஹாட். ஏஎம் மஹாத். சரி, எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? தள்ளி போங்க. சரி, இந்த பஸ்ல இதுக்கு முதல்ல பயணிச்சிருக்கீங்களா RS எக்ஸ்பிரஸ்ல? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு ஃபீல்? சந்தோஷமா இருக்கு. சரி, RS எக்ஸ்பிரஸுக்கு உங்களுடைய நன்றிகளை சொல்லணும். என்ன சொல்லுங்க? மிக்க நன்றி. சரி, மற்றும் ஒரு சகோதரர் இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சரி, RS எக்ஸ்பிரஸ்ல நீண்ட கால வாடிக்கையாளர்கள். சரி, இன்றைக்கு இவங்க எடுத்திருக்கின்ற இந்த திட்டம், இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு? இந்த விருப்பமா இருக்கின்றது, ஆரோக்கியமா இருக்கின்றது. இருந்து கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. கஸ்டமர் அதிகமா இருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க. எப்படின்னா, இங்க நைட்டுக்கு வெளிக்கிட்டாங்கன்னு சரியா 3 மணிக்கு சகர் செய்யறதுக்கு கொள்முதல் கொண்டு விட்டாங்க. அது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. நல்ல டைமண்ட் 3 மணிக்கு சரியா கொள்முதல் கொண்டு விட்டாங்க. சரி, எத்தனை மணிக்கு இங்க வெளிக்கிடும்? இங்க 9 வரைக்கும் வெளிக்கிட்டாங்கன்னா சரியா அங்க 3 மணிக்கு கொண்டு விட்டாங்க. நோம்பு ஷேர் செய்யறது கணக்காக இருந்துச்சு. சில உண்மையிலேயே சகரை இலக்கு டார்கெட் பண்ணி போறவங்களுக்கு இது போன்ற பஸ்கள் மிக எளிவா இதா விருப்பமா இருந்துச்சு. நீங்க பண்டைக்கு குடும்பத்தோடு வந்திருக்கீங்க? என் மகனும் நானும். மகனும் வந்திருக்கிறாரு. சரி, RS எக்ஸ்பிரஸ் நிறுவனத்துக்கு உங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமா இந்த பயணம் சந்தோஷமாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, இப்ப பலர் இணைஞ்சிருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட பேர் என்ன? எல்லாரும் வெக்கப்படுறாங்களா தான் இருக்காங்க. பேரை மட்டும் சொல்லுங்க. சரி, RS எக்ஸ்பிரஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி, ஒரு RS எக்ஸ்பிரஸ் செஞ்சிருக்கிற இந்த முயற்சி சந்தோஷம் தானே? சந்தோஷம். இந்த பஸ்ல நிறைய தரம் பயணிச்சிருக்கீங்க. எத்தனை தரம் போயிருப்பீங்க? அது கணக்கு இல்ல. கணக்கு இல்லாத பயணம். சரி, ஈத் முபாரக் வாழ்த்து. சரி, அன்னொரு வாங்க, இவரை காட்டுங்க. இவரு சரி சரி இப்படி பலரீங்க. உங்களோட பேர் என்ன? பேரை மட்டும் சொல்லுங்க. பேரு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஈத் முபாரக். சரி, RS எக்ஸ்பிரஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? நல்ல மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க. சரி, அங்கால உங்களோட பேரு? முகமது சாமி. முகமது சாமி. RS எக்ஸ்பிரஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? நல்ல சொகுசான பஸ். எத்தனை நேரம் போங்க இந்த பஸ்ல பயணிச்சிருக்கீங்க? கணக்கே இல்ல. சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு ஒரு சிரிச்ச பிள்ளை ஒரு ஆள் இருக்காரு, அவரை பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட பேர் என்ன? ஆதி. இந்த பஸ்ல எத்தனை நேரம் பயணிச்சிருக்கீங்க? 2 நேரம். சந்தோஷமா இருக்கு. பெருநாளைக்கு ஒரு சந்தோஷமான பயணம். என்ன சரி, RS எக்ஸ்பிரஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? நல்ல முபாரக், ஈத் முபாரக். ஒரு நன்றி சொல்ல போறீங்க. சரி, உங்களோட பேர் என்ன? மகன் அயான் ஹாதி. சரி, இந்த பஸ்ல இதா ஃபர்ஸ்ட் டைமா பயணிக்கிறீங்களா? முதல் தடவையா இந்த பஸ்ல போறது? இது முதல் தடவை. மாஷா அல்லாஹ். இப்ப இது போன்ற பிள்ளைகளுக்கு தான் RS எக்ஸ்பிரஸ் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி உண்மையில் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களோட பேர் என்ன? இஃப்கான். ஈத் முபாரக். சரி, இந்த பஸ்ல பயணிக்கிற ஃபர்ஸ்ட் டைமா? பல தடவை போயிருக்கீங்க. இது 2வது தடவை. சரி, இப்படி பலர் இருக்கிறாங்க. எல்லோரோடும் பேசலாம். பலர் வெட்கப்பட்டு கொண்டிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஹாஃபில் அணிய. உங்களோட பேர் என்ன? ஃபாதிர். எங்க, எந்த இடம்? கல்முனை. எந்த மதரசாவில் ஓதுறீங்க? மாவடிப்பள்ளி மர்கஸ். RS எக்ஸ்பிரஸ்ல எத்தனை தடவை பயணிச்சிருக்கீங்க?
ஃபர்ஸ்ட் டைம் ரைட் மாஷா அல்லாஹ். ஆர்எஸ் எக்ஸ்பிரஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருக்கு அந்த பயணம். எப்படி இருக்கு பஸ்? கம்ஃபர்டபுளா இருக்கா? சரி. உங்களோட பேர் என்ன? சரி. பலர் இப்போது உங்களோட பேர் என்ன? அஃப்ரத். சரி. ஆர்எஸ் பஸ் எப்படி இருக்கு? நல்ல கம்ஃபர்டபுள். நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. நல்லா காலை நீட்டி நிமிந்து போகலாம் என்ன? இந்த பஸ்ல எத்தனை நேரம் பயணிச்சிருக்கீங்க? இது ஃபர்ஸ்ட் டைம். நீங்க எங்க? கல்முனை. சரி. ஆர்எஸ் பஸ்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? யாருமே செய்யாத ஒரு முயற்சி. நல்ல முயற்சி தான். நன்றி சொல்ல போறீங்க. சரி. உங்களோட பேர் என்ன பேர்? என்எம் ஷஹி. ஷஹி. சரி. ஆர்எஸ் எக்ஸ்பிரஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதே மாதிரி இன்னும் முன்னேற்றமாக நல்லா செஞ்சா நல்லா. இப்படி பலர் இருக்காங்க. இன்னொருத்தர் கட்டும் அமைதியா இருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி. ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல முயற்சி உண்டு. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த பஸ்ல ஏர்லியாவே நீங்க பயணிச்சிருக்கீங்களா? நான் ஏற்கனவே பயணிச்சிருக்கிறேன். ஆனா இவங்க நல்ல ஒரு சேவை ஒன்றை செஞ்சுட்டு வராங்க. இப்போ புதுசா மக்கள் மத்தியில இந்த பஸ்ல கம்ஃபர்டபுள் அதுல சேவையில மக்களுக்கு ஒரு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை செஞ்சுட்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு சேவை உண்டு. உண்மையிலே இந்த பஸ்ல இது எத்தனாவது தடவை பயணிக்கிறது? எனக்கு இது 4வது தடவை. மாஷா அல்லாஹ், சந்தோஷம். ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் நிறுவன உரிமையாளர்கள் சஜான், ரிசான் இருவருக்கும் உங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை நிச்சயமா தெரிவித்துக் கொள்ளணும். என்ன உங்களோட பேர் என்ன? ரிஃபாத். சரி. ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ்ல எத்தனாவது பயணம்? ஃபர்ஸ்ட் டைம். சரி. இது முதல் தடவையா பயணிக்கிறவங்களுக்கு, சிறுவர்கள், இளைஞர்கள், வாலிபர்களுக்கு இது ஒரு சந்தோஷகரமான ஒரு பயணம். சரி. ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினருக்கு என்ன சொல்ல போறீங்க? நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு பஸ். நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களோட காலை நீட்டி நிமிந்து போனை சார்ஜ் பண்ணி அழகா போகலாம். என்ன ரொம்ப சந்தோஷம். இப்படி பலர் இருக்காங்க. பலர் பேசுறதுக்கு இன்னொருத்தருக்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட பேர் என்ன? வசீம். எங்க? கல்முனை. இந்த பஸ்ல போற இது ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி இருக்கு பஸ்? கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கா? ஒரு நீண்ட பயணம் கொண்டு போனா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கம்ஃபர்ட். கொழும்பு போமா? சரி. மாஷா அல்லாஹ். ஈத் முபாரக். சரி. ஈத் முபாரக். உங்களோட பேர் என்ன? பாஷித். எங்க? கல்முனை. சரி. இந்த பயணம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கம்ஃபர்டபுள். பஸ் எப்படி இருக்கு? பஸ் நல்லா இருக்கு. ரிச் லுக் இருக்கு. ஒரு கெத்தா இருக்கா? ஒரு தூக்கலா இருக்கு. நல்லா இருக்கு. பஸ் நிறுவன உரிமையாளர்கள் என்ன சொல்ல போறீங்க? நன்றி. சரி. இப்ப பலர் இருக்காங்க. சரி. இன்னும் தொங்கல் ஒருத்தர் இருக்கிற, அவரோட பேரு அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் என்ன? அமைதியா இருக்கீங்க. ஹனான். கல்முனை. இந்த பயணம் என்ன சொல்லுது? நல்ல சந்தோஷமா இருக்கு. பெருநாள் எப்படி போகுது? நல்லா போகுது. ஆர்எஸ் எக்ஸ்பிரஸோட இன்னும் மகிழ்ச்சியா போகுது. என்ன எல்லோருக்கும் பெருநாள் வாழ்த்து சொல்லுங்க. ஈத் முபாரக் எல்லாரும். சரி. இன்னொருத்தர் தலையை குனிஞ்சிட்டு யாரோ பேச மாட்டார். சரி. ஒரு மகிழ்ச்சிகரமான யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட பேர் என்ன? இஹ்லாஸ். எங்க? கல்முனை. இந்த பஸ்ல இது எத்தனாவது பயணம்? நிறைய தரம் போயிருக்கீங்க. ஒரே தரம் போயிருக்கீங்க. அதெல்லாம் பஸ்ல வரண்டா. கொழும்பு போயிருக்கீங்களா? ஜிஃப்ரிட மெருமான், அதாவது புக்கிங் மேனேஜர் மெருமான். சரி. அப்ப நீங்க அடிக்கடி போவீங்க. சரி. இந்த பஸ்ல இந்த பயணம் எப்படி இருக்கு? உரிமையாளர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. சரி. இன்னொருத்தர் உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. ரோமியன். ஈத் முபாரக். ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருக்கு எல்லாம். சரி. உங்களோட பேர்? கிருத்திகன். எங்க கிருத்திகன்? எங்க நீங்கள் எந்த ஊர்? கல்முனை. ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? கம்ஃபர்டபுளா இருக்கு. சர்வீஸ் தொடர்ந்து போறீங்களா இந்த பஸ்ல? போறேன்னா என்ன செய்றீங்க கிருத்திகன்? A-level படிக்கிறேன். நன்றி. இப்படி பலர் இருக்கிறாங்க. பலர் குடும்பமாக உறவுகளாக வந்திருக்காங்க. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். பலர் இருக்கிறாங்க. எல்லோரோடையும் பேசலாம். இருந்த போதும் இந்த பஸ்ல எல்லோருமே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக பயணித்துக் கொண்டீங்க. உங்களோட பேரை மட்டும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். என்னோட பேர் என்ன? முன்சிப். எங்க? சாய்ந்தமருது. முன்சிப். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? A-level ஃபர்ஸ்ட் இயர். கல்முனை சாகிரா தேசிய பாடசாலை. இந்த பஸ் எப்படி இருக்கு?
மிச்சம் நல்லா இருக்கு நல்ல இல்ல இதுக்கு முதல் போயிருக்கீங்களா? இல்ல இதான் முதல். இது ஃபர்ஸ்ட் டைம். சரி, எப்படி புக் பண்ணீங்க? இவரு தான் எனக்கு புக் பண்ணி. உங்களோட பேர் என்ன? சஃப்ரி. என்ன செய்றீங்க? ஏலவல் படிக்கிறீங்க. என்ன பிரிவு? மிட்ஸ். மிட்ஸ். மாஷா அல்லாஹ். சரி, ஒரு பொறியியலாளரா வருவீங்களா? எதிர்பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த RS எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கு? நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா? இதுக்கு பிறகு தொடர்ந்து இன்னும் பயணம் போல இந்த பஸ்ல போகலாம். நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, RS உரிமையாளர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஏற்பாடு செஞ்சு எல்லாருக்கும் நன்றி. சரி, இப்ப பலர் இருக்காங்க, பலர் பேசுவதற்கு வைக்கப்படுறாங்க. எல்லாருக்குமே நாங்க இந்த வேலையில நன்றிகளை சொல்லணும். இப்ப மற்றும் ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. நிறைய சரி, நாங்கள் இப்போது சாய்ந்த மருதால போயிட்டு இருக்கிறோம். சரி, இப்போது சாய்ந்த மருதால எங்களுடைய பயணம் தொடர்கிறது. சரி, எங்களுடைய பயணம் தொடர்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் திருக்கோவில் வரைக்கும் சென்று அங்கே ஒரு சிற்றுண்டி இருக்கிறது. சரி ஜிப்ரி, வாங்க முன்னு போ. சரி சரி, நாங்க அங்க போமா, நடுவுக்கு போமா, அவங்க போவோம். சரி, இப்ப சரி, இப்ப இன்னும் பல விஷயங்கள் நம்ம இப்ப இங்க போறோம். நமக்கு அடுத்த கட்ட நமது பயண ஷெட்யூல் நம்ம சம்மந்துறையில சில சகோதரர்கள் ஆசன பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களை ஏத்தி கொண்டு திரும்ப நின்ற ஊரோட சம்மந்தர ரவுண்ட போட்டால வளைஞ்சு வந்து திரும்ப நின்ற ஊருக்கு வந்து நின்ற ஊர்ல இருக்கிற ஆசன பதிவுகளை புக் பண்ணினவங்களை ஏற்றிக்கொண்டு நம்ம அக்ரப்பட்டு ஊடாக திருக்கோயில் வரைக்கும் செல்வோம். திருக்கோயில்ல உங்களுக்கான ஒரு சின்ன சிற்றுண்டி ஒன்று அவங்களுக்கு ஒரு அந்த சிற்றுண்டியை முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் அதே வழியாக வந்து சம்பந்தர ஊடாக திரும்ப கல்முனை. நம்மளோட பயணத்துல மொத்த நேரம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 3 hours வரும். என்னன்னா நம்ம சிற்றுண்டி இருக்கிறது. அப்ப அவர்களை சின்ன சிறார்கள் குடி போறதால கொஞ்சம் அவசரப்படுத்த இல்லாது அவங்களையும் கைட் பண்ணணுமே. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 மணிக்கெல்லாம் செலவாகும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக இந்த எமது உரிமையாளர்கள் சஜான் ரிசான் இருவரும் மிக அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த உரிமையாளர்கள் இருவரை பற்றி சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் அவருடைய தந்தையார் கூட கடந்த காலங்களிலே 90களிலே 80களிலே இந்த பேருந்துகள் பஸ்கள் வைத்திருந்த ஒருவர் தான். எனவே அவர்கள் தந்தையாரின் தொழிலை அடியுற்று இவர்கள் சற்று வித்தியாசமான முறையிலே ஒரு புதிய சிந்தனையோடு இதனை தொடங்கி இருக்கிறார்கள். இது பற்றி சொல்லுங்க. இப்போதைய காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வசதிகளை செய்து கொடுக்கறதுல அவங்க கடும் முயற்சியா முன்னேற்ற இருந்து கொண்டிருக்காங்க. உதாரணமா பரம்பரையாக இந்த பஸ் தொழிலை செய்து கொண்டிருக்கிற எத்தனை நபர்கள் இருக்காங்க. அவங்க அதே ஆரம்பத்துல என்ன செஞ்சோம்னா அதே ஷெட்யூல் தான் இப்பயும் போய் கொண்டிருக்கு. இந்த வலை இழுக்கிறவங்க மாதிரி அந்நேரம் ஆதி காலத்துல வலை எப்படி இழுத்தாங்களோ அதே விஷயத்துல இப்பயும் தோன்றிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நவீன முறையில மீன்பிடி வந்துட்டு ஆனா ஒரு மாற்றம் நம்ம பகுதியில் வரல. அதே மாதிரி இந்த பேருந்து வகையிலையும் அதிகமான நாட்கள் அந்த புது நவீன பேருந்துகளை வாங்குறாங்களே ஒழிய அந்த மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க. வித்தியாசமாக அந்த மாற்றங்களை ஏற்படுத்துற ஒரு தலைமைத்துவத்தோட சம்பந்தப்பட்டதுதான் RS நிறுவனம். இதனுடைய உரிமையாளர் அவங்கள்ட்ட ஒரு புதிய சிந்தனைகள் இது கூட புதிய சிந்தனை. ஒரு மக்களை எப்படி கவர்றது, அடுத்தது மக்களுக்கு என்ன சேவையை கொடுக்கலாம், அடுத்தது எப்படி செஞ்சா அவங்களுக்கு பிடிக்கும். உதாரணமா இந்த பஸ்ல தான் அந்த பயணிகளுக்கான
குடிநீர் வசதி, தண்ணி போத்தல் இருக்கு. இந்த பஸ்ல மட்டும்தான். இப்ப ஒரு குழந்தை பிள்ளை வருது, தண்ணி தாகமா கட்டிச்சுன்னா உடனே தண்ணி போத்தல் இருக்கு, ஃப்ரிட்ஜில் இருக்கு, தண்ணி இருக்கும். அதே மாதிரி ஷாப்பிங் பேக் வசதி. இப்ப பயணி ஒருவருக்கு வாங்கி சில நேரங்கள்ல பக்கத்துல சொல்ல மாட்டேன். ஆனா ஒவ்வொரு சீட்டுக்கு பக்கத்துலயும் அவங்களுக்கு ஷாப்பிங் பேக் நாங்க வச்சிருக்கோம். அதாவது இந்த வாந்தி வர பயணிகளுக்கு அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட பக்கத்துலயே ஷாப்பிங் பேக் இருக்கும், அவங்க எடுத்துக்கொள்ளும். அப்படி நிறைய வித்தியாசமான ஒரு அவசரம்னு சொன்னாலும் நீங்க வித்தாட்டி அவங்களுக்குரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி ஒரு வித்தியாசமான முறையில் ஒருவரை தவறுதலா விட்டுட்டு வந்ததுக்காண்டி 13 கிலோமீட்டர் வெட்டிட்டு போய் ஏற்றிட்டு வந்திருக்கோம். திரும்ப 13 கிலோமீட்டர் அவர் ஏற்றி வந்திருக்கோம். அண்மையில வெள்ளப்பெருக்கு காலம் அந்த நேரத்துல சம்மாந்துறையில ஒரே ஒரு சீட் தான் புக் பண்ணப்பட்டிருந்தேன். ஒரு சீட் சம்மாந்துறையில. அந்த ஒருவரை ஏத்துறதுக்கு அக்கரைப்பட்டு போட்டு இறக்காம போட்டு அம்பாறைக்கு வந்து அம்பாறை இருந்து சம்மாந்துறை வந்து அவரை ஏத்திட்டு திரும்ப அதே ரூட்டால வந்து திரும்ப மடக்கலப்பல பஸ் போயிடுச்சு. கிட்டத்தட்ட காரதி சந்தியால 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அந்த ஒரு சகோதரருக்கு நாங்க போயிருக்கோம். அவற்றில இருந்து புறப்பட்ட பணம் 2700 ரூபாய். ஆனால் நாங்க சென்ற தூரம் 100 கிலோமீட்டர். அதான் நாணயம் என்பதும் அந்த நம்பிக்கை ஒரு வாடிக்கையாளரை பொருட்படுத்தால் அதுக்கு அந்த தன்மையை இந்த அரசு நிறுவனத்தில உரிமையாளர்கள் கடுங்கவனமா இருக்காங்க. அது ஒருவராக இருந்தாலும் அவங்களுக்குரிய சேவைகள் செய்ய வேண்டும். ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் உடைய புக்கிங் முகவர்கள், பதிவு முகவர்கள் எந்தெந்த பிரதேசங்களில் இருக்கின்றார்கள்? கொழும்பில் இருக்கிறதா? கல்முனையில பிரதானமாக தளமாக கொண்டாலும் வேறு எந்த ஊர்களில் இருக்கிறார்கள்? ஏனைய பேருந்துகளை எடுத்துக்கொண்டா, பஸ்களை எடுத்துக்கொண்டா எல்லா இடத்துலயும் எல்லா பஸ்களுக்கும் ஆசனங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி முகவர்கள் முறை இருக்கு. ஆர்எஸ்க்கு மட்டும் அவ்வாறு இல்ல. கொழும்பிலிருந்து வாரத்துக்கும் அவங்க இதுக்கு தங்கோல் எடுக்கணும், ஊர்ல இருந்து போறதுக்கும் இதுக்கு தங்கோல் எடுக்கணும். இலகுவான விஷயம். அடுத்தது அதுக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு இடத்துல நீங்க அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப பல இடத்துல இந்த ஆசன பதிவுகளை கொடுத்து வச்சிருந்தா இப்ப நீ உங்களுக்கு 10 சீட்டு தேவைப்படுது. நீங்க போனா ஒரு முகவர் கிட்ட 6 சீட் தான் இருக்கும், மத்த 4 சீட்டு இன்னொரு முகவர் இருக்கு. அந்த முகவர் அவருக்கு சீட்டை ரிலீஸ் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு 10 சீட் ஆகும். அப்ப அந்த நேரங்கள்ல உங்களோட ஃபேமிலிய கூட பின்னுக்கு 4 பேரையும் முன்னுக்கு 4 பேரையும் இடையில 2 பேரையும் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆர்எஸ்ல வரல, மொத்த டோட்டல் சீட் ஆர்எஸ்ல ஒரே இடத்துல இருக்கிறதால நீங்க கேட்டா உங்களுக்கு என்ன சீட் வேணும், தொடராவனா தொடர் அப்படியே வரும். அந்த தன்மையை ஆர்எஸ் கொண்டு இருக்கு. ஏனைய புக்கிங்ல அந்த தன்மை இருக்காது. பல இடங்களை கலங்கி இருக்குமே, அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை அந்த தைரியம் இருக்காது. பஸ் உரிமையாளர் இருப்பாரு, அவருக்கு ஒரே கடவையில ஒருவரை அந்த அவருக்கு விரும்பினவாறு கொடுக்கக்கூடிய ஒரு செட்டில் அவர்கிட்ட இடியாது. அதுதான் உண்மையிலே ஒரு விசேஷமாக இருக்கு. நீங்கள் ஆர்எஸ் எக்ஸ்பிரஸோடு இணைந்த எத்தனை வருடங்கள்? ஆரம்பம் சொல்லலாம். ஆரம்பமே பஸ் வாங்குவதற்கு முதல்ல நாங்க எல்லோரும் பேசி தீர்மானித்து அதற்கு பிறகுதான் நாங்க பஸ்ஸையை வாங்க ஆரம்பிச்சோம். மாஷா அல்லாஹ் ஒரு பஸ் மாதிரி அவரோட பழகுறல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாரு. இன்று வரைக்கும் என்ன அன்போட நானாண்டு தான் பேசுவாரு. இந்த பேரை கூட சொல்லி என்ன அழைக்கிறேன், நானாண்டு சொல்லி தான் என்ன கூப்பிடுவாரு. ஜிஃபினானா அந்த வார்த்தை விட்டாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தண்டன்னு சொல்லி பேச மாட்டாரு. பஸ் நடத்துனர்ல இருந்து பஸ் நடத்துனர்ல இருந்து பஸ் சாரதி வரைக்கும் அனைவருடைய நம்மட என்ற அந்த அழகான ஒரு வார்த்தையோட பேசக்கூடிய ஒரு தன்மை உண்டு எங்களோட உரிமையாளர் இருக்கின்றது. எங்களோட உரிமையாளர்கிட்ட அவ்வாறான ஒரு தன்மை ஒன்று இருக்கு. நடத்துனரா இருந்தாலும் சரிதான், சாரதியா இருந்தாலும் சரிதான், அவரை வேறுபடுத்தி பார்க்க மாட்டாரு. நம்ம பஸ் கிளியர் ஆயிட்டா, நம்ம பஸ் வேலை முடிஞ்சா, நம்ம பஸ் ஆகல ஏறிட்டா, நம்மடங்கிற அந்த வார்த்தையை அவர் எப்பவும் சொல்லுவாரு. தண்டை என்ற அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். இதுவரையில நான் காண சுயம் இல்லாத ஒரு கொமனா தான் பேசுவாரு. அவர் எல்லாரோடையும்
ரிஃபா சலாவுடின் கங்க்ராச்சுலேஷன் நிஷான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது போல முகமது அல்ஃபர் இணைந்திருக்கிறார் யூகேயிலிருந்து. இப்படி பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் இப்போது இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது சிறுவர்கள் கடும் மகிழ்வாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முகங்களை பார்த்த உடனே விளங்குகின்றது அவர்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம். அதாவது டிக்டாக்ல பேஸ்புக்ல இந்த பஸ்ஸை பார்த்திருப்பாங்க, பார்த்துட்டு அவங்களோட மனதுல என்ன நினைச்சிருப்பாங்கடா இதுல நமக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லையே சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் மேல அவங்க வற்புறுத்திருப்பாங்க, எங்களையும் கூட்டி போங்களேன், எங்களையும் கூட்டி போங்களே. அப்ப இவங்களுக்காக கொழும்புக்கு சீட் போட்டு போகலாமா? போக இயலாது. அப்ப அந்த இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தின இந்த குழந்தைகளுக்காக அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இருக்காங்க. அத ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களுடைய வெப்சைட்டை நாங்க விளம்பரப்படுத்துகின்றோம். அதை எடுத்து சிறார்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்றோம். இல்ல 2 விடம் வழங்குது. அதோட இது பெருநாள் காலம் எங்களுக்கால 3வது விடயம் சேர்ந்து இப்ப எங்களோட ஒரு அங்கல் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, உங்களோட பேர் என்ன? எங்க பேரு அர்ஜில். அர்ஜில் அவர்கள், நீங்கள் கல்முனை. நான் பஸ் ஓனர் பஸ் ஓனர் மச்சான். உண்மையிலேயே உரிமையோடு இந்த இருக்கிறீங்க. சரி, இந்த ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் இந்த பயணம் பற்றி சொல்லுங்க. பயணம் பற்றி அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட சின்ன சிறார்கள் ஆசைகளை நான் நிறைவேற்றணும் என்று செல்லத்துக்காக நாங்க இதை ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணினோம். சில வீட்டுகள்ல என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் தீபோக்கு மேல இருந்துட்டு ஆர்எஸ் வருது என்று சொல்லி அப்படி ஒரு இதுல போறாங்க. அவரை தம்பி ஏற்றி பின்னுக்கு இருந்துட்டு ஆர்எஸ்ல நாங்க போயிட்டு இருக்கோம் ஒரு கனவு இந்த பிள்ளைகளுக்கு வந்துருக்கு. டிக்டாக் அந்த பேஸ்புக் அதுல பார்த்துட்டு அதுலதான் நான் சின்ன மச்சான் சொன்னேன், இந்த மச்சான் சொன்னேன் இப்படி ஒன்று இருக்கு, நம்ம செய்வோம் மச்சான் இதை செஞ்சு உங்களோட இதில் பார்ப்போம். சரி மச்சான் நம்ம செய்வோம் கழிஞ்ச அடுத்த இதை செய்வோம் என்று சொன்னாரு. அந்த செஞ்சுதான் இந்த ஏற்பாடுகளை நாங்க பண்ணோம். அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள முகத்தை பார்க்கும்போது கடும் சந்தோஷமா இருக்கின்றது எங்களுக்கு. அவங்களுக்காக இந்த பயணத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஸ்ல இந்த பஸ்ல நீங்களும் வேலை செய்றீங்களா அல்லது? இல்ல நான் அவரோட இதுகளும் என்னோட இருப்பாரு, என்னோட பேசிக் கொள்வாரு. இந்த பஸ்கள்ல சில ரிப்பேர்கள் அதில் வந்து நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இதுல நான் இருந்துகிட்டே இருக்கிறேன். சாதாரணமா இந்த பஸ் கொழும்பிலிருந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 மணி நேரத்துக்குள் கல்முனையில இருந்து சேர்ந்து 5-6 மணி நேரத்துக்குள்ள அவன் வந்து சேர்ந்துருவான். அந்த நோம்பு டைம்ல எல்லாம் அவங்க 8 மணிக்கு எங்க பஸ் எடுத்துட்டு இங்க ஒரு 3:30 பார்க் பண்ற அளவுக்கு வந்திருந்தாங்க. அப்படி ஒரு இதா இருக்காங்க. அந்த நடத்துனர்கள் கோலையாமார்கள் அந்த பயணிகளை நல்லா கவனிச்சு கொள்வாங்க. அப்படி நிரம்ப பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, உங்களோட பஸ்ல கடி ஸ்வீட்டா போறாங்க, அப்படி போறாங்க, இப்படி போறாங்க சொல்லுவாங்க. அந்த டைம் கவர்மெண்ட் இருக்கு, சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாது. இருந்த போதும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும் என்று நாங்களும் அவர்களுக்கு ஆலோசனையில வழங்கியிருக்கோம். ஒரு அழகான ஒரு சர்வீஸ், அதி சொகுசான ஒரு விரைவான ஒரு பாதுகாப்பான பயணத்துக்கு ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் கல்முனையிலிருந்து மிக சிறப்பான முறையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பெருநாள் பயணம் இப்போது நாங்க அடுத்த கட்டமா சம்மாந்துறையிலிருந்து முடிச்சுட்டு பாக்கரப்பத்து ஊடாக போயிட்டு நாங்க எந்த ஊர்ல அள்ளிமூலியால அப்படி போறதா இல்ல அப்படி அந்த இது ஆமா அப்படிதான் போக வேண்டிய அப்படி வந்து அலிமுலை சந்திக்கு ஏறிட்டு அப்படி ஆக்கிரமித்து போயிட்டு அது கம்பட்ட பாலத்தடிய மூத்துவாரத்தடிய இவங்களுக்கு ஒரு பங்கர் ஒன்று செஞ்சுட்டு இவங்களுக்கு சில சாப்பாடுகள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது. அவங்களுக்கு அப்படி ஒன்று நடத்துறதுக்கு இருக்கிறோம். நிகழ்ச்சிகரமான பயணம். எனவே இந்த பயணத்திலே நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்றோம். இன்னும் பல அதிலே உங்களுக்கு இன்னும் பல விடயங்களை உங்களுக்கு தரப்போகின்றோம். உங்களுடைய பேர் அர்ஜில். இறுதியாக என்ன சொல்ல போறீங்க? இறுதியாக சொல்ல போறீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த பயணத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த சந்தோஷத்தை இந்த பயணத்தை முடித்துக் கொள்றதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். அப்படிதானா ஜூம் பண்ண முடியல. இப்படிதான் நாம இப்படி இது பண்ண முடியாது.